தேவனுடைய இருதயத்தில் ஏவின அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். என்னுடைய திருப்பி நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது தமிழ்ல வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட என்னோட கூட இந்த வசனத்தில் ஆண்டவர் பேசுவாராக. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை எது நடத்துகிறது என்று சொல்லியும் தான் எதற்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை மிகவும் ஒரு தெளிவாக சரளமாக இங்க எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? என்னை நெருக்கி ஏவுகிற காரியம் என்ன, என்னை நடத்துகிற வாழ்க்கை நடத்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்று அவர் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்னுடைய ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பு தான் என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் எந்த காரியத்தை நான் செய்கிறேனோ அதற்கு காரணம் என்ன? அவருடைய அன்பு என்கிறத எங்க ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நம்ம எல்லாருமே அவருடைய அன்பை அறிந்தவர்களாக அவருடைய அன்பை ருசித்ததுனால தான் இன்னைக்கு கால நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் 11வது வகுப்பு படிக்கும் போது தான் ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். நான் என்னுடைய ஒரு பயங்கரமான ஒரு விபத்திற்குள்ளாக நான் இருந்தேன். அந்த விபத்திற்குள்ளாக நான் என்னை தான் வைத்துக் கொண்டேன் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவனுடைய ஜீவன் அன்னைக்கு என்னை காத்துக்கொண்டார். திருச்சியில் அங்கே ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் LIC ஒரு பில்டிங் உண்டு. அதற்கு அங்கே எதிர்த்தாப்புல தான் அந்த விபத்து நடக்கிறது. நடந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சைக்கிளில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன். யாரோ என்னை அப்படியே தூக்கி இந்த சாலையினுடைய ஓரத்தில் வைத்ததை நான் உணர்ந்தேன். எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சத்தம் சுற்றி இருக்கவங்களாம் வந்து பார்க்குறாங்க. ஏதோ இங்கே விபத்தில் மாட்டிக்கொண்டவன் மரித்திருக்கணும்னு யோசிச்சாங்க. ஆண்டவர் அன்னைக்கு என் ஜீவனை காத்து கொண்டாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. போய் என்னோட கிளாஸில் உட்கார்ந்த உடனே என் பக்கத்தில் இருந்த என்னோடு கூட படிக்கிற அந்த மாணவன் சொல்கிறான். என்ன சொன்னான்னா, மரியோஷ், நான் இன்னைக்கு நீ மரித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பயங்கர ஆச்சரியம். உனக்கு என்ன எப்படி இது தெரியும்னு சொல்லும்போது அவன் சொன்னா, உன்னோட ரட்சிப்புக்காக நான் 5 வருஷம் நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது காலையில் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு. அவர் சத்தத்தை நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, நீ ஜெபிக்கிற அந்த மரியோஷுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவனுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசு அவன் வேலைக்கு இங்கே போராடிட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு அவனுடைய ஜீவனை நான் காக்கிறது மாத்திரமல்ல, அவனை நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாக மாற்றி என்னுடைய இந்த நித்திய ஜீவனை இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாக நான் மாற்ற போகிறேன்னு ஆண்டவர் அன்னைக்கு பேசியிருக்கிறார். அப்போதான் நான் அறிந்து கொண்டேன், நான் ஆண்டவர் அறியாத, நான் தேடாத அந்த ஆண்டவர் என்னை அறிந்தது மாத்திரமல்ல, என்னை தேடி வந்து அவர் ரட்சித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பை அறிந்தனா, அவருடைய அந்த அன்பு, இயேசுவனுடைய அன்பு தான் என் வாழ்க்கையை நடத்துகிறது, என்னை நெருக்கி ஏவுகிறது, வேற எந்த காரியமும் அல்ல. அந்த ஆண்டவருடைய அன்பு இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அவருடைய அன்பு உங்களை நிறைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய இயேசுவனுடைய அன்பை நீங்க அறிந்திருப்பீங்கன்னு சொன்னா, அதுதான் உங்க வாழ்க்கையை நடத்துகிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் அவங்க சொல்லல, அவருடைய அன்பை என்னை நடத்துகிறதுன்னு மாத்திரம் சொல்ல. அடுத்த 15வது வசனத்தை என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிற நாம் இனி தங்களுக்காக பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த இயேசுவுக்காக பிழைத்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன, நான் வாழ்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் எனக்காக வாழ்ந்திருக்கலாம். அவர் அறியாததுக்கு முன்னாடி, அவர் அறிஞ்ச பின்பு, அவருடைய அன்பை ருசித்த பின்பு, நான் அந்த ரட்சிப்பை நான் பெற்ற பின்பு, அவருடைய பிள்ளையாய் நான் மாறின பின்பு நான் எனக்காக வாழ முடியாது. எனக்காக மரித்து உயிர்த்த இயேசுக்காக தான் நான் வாழ முடியும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்திற்கு உங்களை கையை பிடிச்சி நீங்க கேளுங்க பார்க்கலாம், நீங்க யாருக்காக வாழ்றீங்கன்னு கேளுங்களேன். என்ன சொல்றாங்க? நான் நிறைய நேரங்களில் கூட்டங்களை பேசும்போது, நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி UAE கூட்டத்தில் பேசிட்டு இருந்தேன். அபுதாபியில் இருந்தேன். அங்கே நிறைய எல்லாமே இந்தியர்கள் அங்கே போய் பணி செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்களாம் யாருக்காக வாழ்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம்
என்னோட பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, ஊரில் எங்களுடைய குடும்பத்தை செட்டில் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்குது, இதுதான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனாக, இயேசுவை அறிந்து கொண்டவனாக, அவர்னால அவருடைய அன்பை ருசித்த ஒரு மனுஷன் ஒரு நாளும் எனக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது, என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கே. அல்லேலூயா. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு தான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்தே ஆக வேண்டும். அதனால தான் நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லும்போது சொன்னேன், எனக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக ஆக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, என் அப்பாவுக்கு நான் ஒரு மெடிக்கல் டாக்டராக ஆக வேண்டும்ங்கிற ஆசை இருந்தது. ஆனால் அது எல்லாம் முக்கியம் இல்லை, அது எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு என்ன ஆசைங்கிறத நான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. வாட் டஸ் ஹீ டிசைர், அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைவேற்றினாதான் நான் அவருக்காக வாழ்கிறேங்கிறதுல அர்த்தமே இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்றார், என்னது பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, எனக்காக வாழ்றதுக்கு இல்லை, ஆனால் என்னோட வாழ்க்கை இனி எனக்காக அல்ல, அவருக்காகவே. My life is no longer for myself but for Christ alone அப்படின்னு அங்கே சொல்றார். அப்போ நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன், அவருடைய அன்பே என்னை நடத்துதுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில அது எப்படி அடையாளப்படும் அப்படிங்கிற சில காரியங்களை இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நடத்துகிறது, என்னுடைய வாழ்க்கை நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்றேன்னு சொன்னா அதனுடைய அடையாளங்கள் என்ன, வாட் ஆர் த சைன்ஸ் ஆர் லிவிங் ஃபார் கிரைஸ்ட் என்கிற சத்தியத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தை வைத்து உங்களோட கூட இந்த கால நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல இந்த பிலிப்பியர் என்ற சொல்ல நிருபத்தை நீங்க தியானிச்சிருக்க முடியும், செய்திகளை நீங்க கேட்டிருக்க முடியும். அதுல ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறத நீங்க அறிந்திருக்கலாம். என்ன வார்த்தைன்னு தெரியுமா? ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, சந்தோஷமா இருங்கள். இல்ல அங்க அந்த நிருபத்துல கிட்டத்தட்ட 13-14 முறை ஆங்கில வேதாமத்திலும் தமிழ் வேதாமத்திலும் அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசப்படுது, அதோட எண்ணிக்கை வித்தியாசப்படுது. ஆங்கில வேதாமத்தில் கிட்டத்தட்ட 14 முறை அங்க ரிஜாய்ஸ் என்கிற வார்த்தை அங்க வருகிறது. சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எல்லா இடத்துலையும் கேட்கறதா. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து நீங்க கேளுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க பார்ப்போம். கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேட்டுட்டீங்களா? சரி, இப்ப அடுத்த ஒன்று கேளுங்க, உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு கேளுங்க. உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு கேளுங்க. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிட்டா, எக்ஸாம் நடக்க போதா? முடிஞ்சிருச்சா? ஓகே. எங்களுக்கு அங்க பீகார்ல இப்பதான் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. என் பையன் பரீட்சை நாளைக்கு, அவனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கு, நேத்தும் பரீட்சை இருக்கு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டா, அப்பா பரீட்சை முடிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இல்லை. ரிசல்ட் வந்தா, நல்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஆசையா நல்லா இருக்கும். அப்போ நல்ல ரிசல்ட் வந்துட்டு நான் என் பையன் ஏதாவது இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு கேட்டிருந்தான், டாடி எனக்கு இது ஒரு பொருள், எனக்கு இந்த இது வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காரியம் தான் எனக்கு கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், என்னன்னா நீ எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90% மேலே வாங்கித்தான் உனக்கு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு. இப்போ அவன் வந்து எக்ஸாம் எழுதுறது கூட அவனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, நான் 90% வாங்குறனோ வாங்கலையோ, நான் வாங்கினா எனக்கு இது கிடைக்கும், அது அந்த கிடைச்சதுன்னா அவனுக்கு அந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஏதோ நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும்போது சந்தோஷம் இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம போகும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, அங்க பவுல் சொல்ற, அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய அந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தினுடைய காரியத்தின் மேலேயோ, ஏதோ ஒரு நபரை சார்ந்தோ, என்னுடைய எதிர்பார்ப்பை சார்ந்தோ அல்ல, அது கிறிஸ்துவ சார்ந்து மாத்திரம்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது நான் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் இது எழுதுகிற அப்போஸ்தலன் இந்த பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் எந்த சூழ்நிலை இருக்கிறாருன்னா, வசனம் சொல்லுகிறது, நீங்க 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா பிலிப்பியர்ல, அவர் காவலிலே கட்டுகளிலே சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் அங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இஸ் அண்டர் இம்ப்ரிசன்மெண்ட். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிறையில சுவிசேஷத்து நிமித்தமா வைக்கப்பட்ட ஒரு மனுஷனோட சூழல் எப்படி இருக்கும்? இல்லை, நான் இருந்திருக்கிறேன், சுவிசேஷ நிமித்தமா உள்ளவர் நான் போயிருக்கிறேன், எனக்கு தெரியும் அதனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த நிலையில இருந்து தான் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருங்கள். அது காரணம் என்ன? என்னோட சந்தோஷம் வேறு எந்த காரியத்திலையும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்னு சொன்னா எந்த காரியமும் என்னுடைய மகிழ்ச்சி எடுத்து போடவே முடியாது. இவர் எழுதுகிற இது கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்கள்ல வந்து அவர் எழுதின நிருபம் இது. அவர் எழுதின 14 நிருபங்களில். அது மாத்திரமல்ல,
இவர் எழுதுகிற அந்த பிலிப்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த சபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல, அங்கே அதுக்கு முன்பு சுவிசேஷமே இயேசுவே அறிவிக்கப்படாத இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அங்க நற்செய்தி அறிவிச்சதுனால புறஜாதியார் இருந்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அங்க ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆராதிக்க தொடங்கி அங்க ஒரு சபை அங்க ஆரம்பிக்கிறது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலால ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபை அந்த பிலிப்பி பட்டணத்தாரால அங்க பயங்கரமாக அங்க துன்புறுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாக அங்க பாடு அனுபவிக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்களை பயமுறுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளான அந்த சபை அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த நிருபத்தையே பவுல் அப்போஸ்தலன் எழுதி அனுப்புறார். இதான் அதனுடைய இந்த சூழல். அப்ப இந்த சூழல்ல இருந்து அது எழுதுற அந்த நிருபத்தில் இருந்து நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், நான் அவருடைய அன்பு என் வாழ்க்கையை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னா அதனுடைய அடையாளங்கள் என்னங்கிறது தான் நான் இன்னைக்கு காலை நேரத்தில் உங்களை காண்பிக்க போகிறேன். என்னோட கூட திருப்பி நம்ம வாசிக்கலாம். நான் முதலாவது அடையாளத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். 3வது அதிகாரம், பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஒரு முக்கியமான அடையாளத்தை இங்க அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றார். என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன்னு சொன்னா எனக்கு லாபமானவைகளை நான் நஷ்டம் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருப்பேன். ஒரு மனுஷனுமே தன் வாழ்க்கையில லாபத்தை தேடாத, லாப நோக்கம் இல்லாதவங்க உலகத்துல கிடையாது. அது வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு எந்த விஷயத்தை செய்தாலுமே எல்லாருக்கும் ஒரு லாப நோக்கம் உண்டு. இயேசுவுக்கு பின்னாடி போன சீஷர்கள் கூட அவர் எருசலேமுக்கு நான் போக போகிறேன், நான் பாடு அனுபவிக்க போகிறேன், அங்கே மனுஷகுமாரன் அங்கே காட்டி கொடுக்கப்படுவான் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் அவர் சொன்ன உடனே, ஐயோ நம்ம இத்தனை வருஷம் 3 வருஷமா நம்ம நடத்துற நம்ம தலைவர் போக போறாருன்னு சீஷர்களே ஆண்டவர் இடத்துல போய் என்ன சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க? ஐயா நாங்க எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இல்ல 3 வருஷமா இயேசுவுக்கு பின்னாடி போனவங்க கடைசியில அவர் போக போறாருன்னு எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய அந்த மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதுக்கு பின்பு வந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நிறைவு அவருக்குள்ள வந்த உடனே அந்த சுயநலம் அவர்களை விட்டு போயிருச்சு. அல்லேலூயா. ஆனா என்ன இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தா எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டமா எண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒன்றை தான் என் வாழ்க்கையினுடைய லாபமாக நான் கருதுவேன். அது என்ன? அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு என்னது? என் வாழ்க்கையினுடைய லாபம் என்னங்க? நான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மையை தான் என் வாழ்க்கையினுடைய லாபமா நான் கருதுறேன். The most profitable thing for me is to know Christ அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நான் என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் ஊழியம் செய்து யோசிச்சு பாருங்களேன், இத்தனை நிருபங்களை எழுதி, இத்தனை சபைகளை ஸ்தாபிச்சு, இத்தனை பணிகளை ஆண்டவருக்காக செய்த அந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் இன்னும் அவர் அறிய நான் விரும்புகிறேன். I want to know him more. அருமையா சகோதரி குளிச்சு ஐயா அவங்க சொன்னாங்க, தூரத்தில் தென்காசிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக காமிக்குது? நம்ம ஆண்டவரை நான் அறிய விரும்புகிறேன், இன்னும் நான் ஆண்டவரை நான் தேட விரும்புகிறேன். நான் சிறு வயதில், அந்த வாலிப வயதில் நான் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு வாலிப முகாமுக்கு நான் போயிருந்தேன். அதற்கு போனதற்கு காரணம் யாருன்னா, எனக்காக ஜெபித்த அந்த மாணவன் தான். அவனும் 11ஆம் வகுப்பு தான் படித்தான். அவன் ஆண்டவர் அறிந்தது மாத்திரம் அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவனுக்கு இருந்த எல்லா அந்த பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, அந்த கேம்ப் போகிறதுக்கு காரியங்கள்லாம் கொடுத்து, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து, அவனோட ஒரே நோக்கம் என்ன? எப்படியாவது இவன் ஆண்டவருக்குள்ளே வந்துடக்கூடாதா, இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடாது. அப்போ நான் ஆண்டவரை நான் அறியணும்னு நினச்சா எனக்கு நஷ்டம் இல்லாமல் நான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பணம் கிடைச்சா அதை வச்சு என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த நாட்களில் என்ன கிறிஸ்துவ நடத்தின அந்த மகனுக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு லாபம் உண்டாக அல்ல, நான் எப்படியாகலும் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நான் காரணமாகணும். அல்லேலூயா. அப்போ நான் அவர் அறிகிற அந்த 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 அறிவின் மேன்மையை தான்
என் வாழ்க்கையில் லாபமா நான் கருதணும். அப்ப நான் எவ்வளவு நான் ஆண்டவர் நான் தேடுகிறேன், நான் ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளவு நான் தேடுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியப்படுகிறது இல்ல. அதனாலதான் நம்ம அருமையான அண்ணன் அவர்கள் எழுதின அந்த ஒரு பாடல் உண்டு. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஏற்கனவே அந்த பாடலை பாடணும், தெரிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து நம்ம பாடுவோமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. ஹல்லேலூயா 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 சொல்லலாமா? விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. ஹல்லேலூயா 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 லூயா. நான் பாடினபடி நான் ஆண்டவரை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, அவர் அறிந்து கொள்கிற காரியம்தான் என் வாழ்க்கையில் அது மேன்மையாக காணப்படும். ஹல்லேலூயா. சமீபத்தில் எனக்கு நேற்று நான் ஆக்சுவலாக மதுரைக்கு நான் வந்தேன். வரும்பொழுது என் இடத்துல ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்திருந்தது, பீகார்லேருந்து வந்துச்சு. என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பைபிள் எல்லாம் பீகாருக்கு நம்ம இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படி நடந்ததுங்கிற சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு சொல்லி ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். எனக்கு அறியாத ஒரு நபர். அவர் சென்னையில் முன்பு அவர் எம்எல்ஏயாக இருந்தவர், ஒரு எம்எல்ஏயாக இருந்தவர், இப்போ எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்னிடத்துல சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் பீகாரில் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் நம்பர் எனக்கு கிடச்சிது, அதுக்காக தான் உங்களிடத்துல நான் பேசுகிறேன்னார். என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், என்னுடைய நெருங்கின உறவினர் திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க, அவங்க தங்களுடைய வீட்டை அப்போ தான் ஒரு வீட்டை வந்துட்டு விற்பனை செய்துட்டு வேறு இடத்திற்கு போய் வேறு இடத்துல வாங்குவதற்கான காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. செய்துட்டு இருக்கிற வேலையில் ஒரு நாள் கனவுல சொப்பனத்தில் ஆண்டவர் அவங்களோடத்துல பேசியிருக்கிறாராம். என்ன பேசியிருக்கிறாருன்னா, நீங்கள் எந்த இந்த விற்கிற அந்த வீட்டினுடைய வருகிற அந்த லாபம், அதில் அவங்க செய்த முதலீடுலாம் வேற, அதில் வருகிற அந்த லாபத்தை எடுத்து கர்த்தர் சொப்பனத்தில் அவங்களோட பேசியிருக்க என்ன பேசியிருக்காருன்னா, அகஸ்டின் ஜெபகுமார் பணி செய்கிற பீகார் ஊழியத்தில் வேதாகமத்தை வாங்கி நீ அனுப்புன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். சொப்பனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் எதுக்கு நான் 2 காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்கும் இந்த 52 ஆண்டு ஊழியங்களில் அண்ணன் அவர்கள் தேவனுடைய செய்தியை தான் சொல்லுவாங்களே தவிர எங்களுடைய தேவைகளை குறித்து அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் கனவுல தூக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சொப்பனத்திலையும் ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவர் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றுகிறவராக இன்னைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். இது சொன்ன உடனே அவங்களுக்கும் ஜெம்ஸோட எந்த தொடர்பு கிடையாது, அண்ணோட செய்திகளை மாத்திரம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க உறவினராக இவருக்கு சொல்லி இவருக்கு எப்படி என் நம்பரை எடுத்து என்னிடத்துல பேசி, நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரியம் நம்ம செய்கிறோம்.
அங்கே ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள். நாங்கள் பணி செய்கிற இடங்களில் இதற்கு முன்பு அவங்க இயேசு அறியாதவர்கள், ஆண்டவரை பின்பற்றாத குடும்ப பணியிலிருந்து வந்தவங்களை தான் நம்ம கர்த்தருக்குள் நடத்தி ஞானாசனத்தில் நடத்தி நம்ம சபைகளை அவளை சேர்க்கிறோம். அப்படி அவங்க ஞானாசனம் எடுக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் கைகளையும் ஒரு புது வேதாகமத்தை நம்ம கொடுப்பது உண்டு. அப்போ போன வருஷம் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, இந்திய அரசாங்கம் எங்களுடைய சில காரியங்களை முடக்கி விட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க எங்களுக்கு எழுதி அனுப்பிச்சது, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்த தகவலே என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, மத மாற்றம் செய்கிறீங்க. நேரடியாக எங்களுக்கு ஒரு புறம் சொன்னால் அரசாங்கம் நம்ம செய்கிற வேலையை பாராட்டுது, ஆனால் இன்னொரு புறத்தில் நமக்கு நம்மளுடைய ஃபண்டோடைய காரியங்கள்லாம் முடக்கப்பட்டதுனால இந்த பைபிளை எப்படி வாங்குறதுங்கிற ஒரு நிலை. போன நிதி ஆண்டில் மாத்திரம் ஆண்டோட கிருபையினால பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வட இந்தியாவில் வந்து பணி செய்கிறது சாதாரணம் இல்லை. ஆனால் அதற்கு மத்தியில் 4470 புது ஆத்மாக்கள் ஞானசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டார். 470 people, 4470 பேர் ஒரே வருஷத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள வந்து ஞானஸ்நானத்துக்கு நடத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிற எங்களுடைய தலைமை கூட்டத்தில் பேசும்போது, இப்படி நம்மளுடைய நிதி இது காரியம் இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் ஒரு வேதாமத்தை எப்படி வாங்கி கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க திண்டுக்கல்ல சேர்ந்த ஒருத்தவங்களோட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசி அவங்களுக்கு வேதாமத்தை வாங்கி அனுப்பி அது நேற்று பீகாருக்கு அது வந்து சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. எதுக்காக நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நான் தேடுகிறேன், அவரை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு லாபமா இருக்கிற காரியத்தை நான் நஷ்டமா என்றது மாத்திரமல்ல, ஆண்டவரே அந்த அறிகிற அந்த அறிவின் மேன்மை எனக்கு மாத்திரமல்ல, அது இன்னும் அநேகருக்கு அது போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து தான் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே அடையாளப்படுத்தி இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறேன். ரெண்டாவது இன்னொரு அடையாளத்தை நான் பேசவிருக்க நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதே பிலிப்பியரில் என்னோட கூட திருப்பி நீங்கள் வாசிங்க. பிலிப்பியர் அதனுடைய 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1 அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர். போதும். இங்கே ரெண்டாவது தன்னுடைய ஜெபத்தை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுறார். என்ன சொல்றாரு, நான் பண்ணுகிற ஒவ்வொரு என்னுடைய விண்ணப்பத்திலும் நான் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. உங்க பக்கத்துல உங்களை பார்த்துருங்க, கேளுங்க, நீங்க எப்படி விண்ணப்பம் பண்றீங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது சந்தோஷமா ஜெபிக்கிறீங்களா இல்ல துக்கத்தோட ஜெபிக்கிறீங்களான்னு கேளுங்க. 2 விதமான ஜெபங்கள் உண்டு. சில நேரங்களில் உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திற்காக நம்ம நிறைய நேரங்களில் நம்ம துக்கித்து ஜெபிக்கிறது உண்டு, அப்படிதானே? ஆனால் அந்த காரியங்களுக்கு நீங்கள் துக்கிக்கவே கூடாது. வேத வசனத்தின்படி பவுல் அப்போஸ்தலன் அந்த பிலிப்பியரில் சொல்கிற இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் வருகிறேன், இந்த சத்தியத்துக்குள்ள நான் வருகிறேன். திருப்பி வாசிங்க பார்க்கலாம். 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இல்லைங்க, என்ன சொல்றாரு, உங்க ஜெபம் விண்ணப்பம் உங்களுக்குரிய இது எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோட ஜெபிக்கணுமா, சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. ஆனா அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குமா, நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள்ங்கிறார். என்ன நமக்கு பிரச்சனை வந்தா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு தான் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம், அப்படிதானே? அதுதான் உண்மை. ஒரு பிரச்சனை வந்தா என்ன யோசிப்போம், ஓகே இவங்க அவங்க மனசு நம்ம மைண்ட்ல ஒரு லிஸ்டே வந்துடும். இவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி எல்லா இடம் போய் ஐயோ ஒண்ணுமே ஆகலன்னு கடைசியாக சரி ஆண்டவர் இடத்துல. ஆனால் என்ன செய்யணும், முதலாவது எங்கே தெரியப்படுத்தணுமா? ஆண்டவர். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா, எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற அவசியம் இல்லை. சொல்லுங்க, அது கர்த்தருக்கு தெரியப்படுத்தும். அது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோட. அப்போ என்ன நடக்குமா, வேத வசனம் சொல்லுகிறது, புத்தி கிட்டாத தேவ சமாதானம். அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா, என்னுடைய சூழ்நிலை மாறல, பிரச்சனைகள் மாறல, போராட்டம் அப்படிதான் இருக்கு. ஆனால் எனக்குள்ள போராட்டம் எனக்குள்ள இருந்தாலும் கூட தேவ சமாதானம் ஆளுகை செய்திடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள உங்களை அறியாத ஒரு தேவ சமாதானம். சூழ்நிலை மாறாது,
ஆனா தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அவரோட சித்தத்தை ஆண்டவர் அவருடைய நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிட்டு தான் இது நான் சொல்லுகிற என்னுடைய தனிப்பட்ட காரியத்தினுடைய வேண்டுதல். அதை எப்படி செய்யணும் நான் சொன்னேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருந்தாலும் கூட தனக்காக அவர் ஜெபிக்கல. அவர் சொல்றாரு, நான் சந்தோஷத்தோட யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்றார். இல்ல, நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? நமக்காக தான். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை நான் கிறிஸ்துவுக்குரியதை நான் தேடினேன்னா அது கண்டிப்பாக அது வித்தியாசப்பட்டே ஆக வேண்டும். நான் எனக்காக நான் ஜெபத்தில் துக்கித்து அழுகிறதற்கல்ல, மற்றவர்களுக்காக நான் பாரப்பட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நமக்காக நம்ம பாரப்படுவோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்த என்ன நடக்கும், நான் என்னுடைய காரியங்களுக்காக நான் பாரப்பட மாட்டேன், மற்றவர்களுடைய காரியங்களுக்காக, அதுவும் விசேஷமா அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தை அழுத்தி ஆகவும். ஹல்லேலூயா. நான் 11ஆம் வகுப்புல நான் ரட்சிக்கப்பட நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் 3 நண்பர்கள் நாட்கள் கிறிஸ்துவ நடத்தின ஒருத்தர், இன்னொரு நண்பர், நாங்கள் 3 பேரும். என்னுடைய நண்பர் இன்னைக்கு வந்து இப்போ மதுரையில் தான் அவர் பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்டாக அங்கே இருக்கிறாரு. அந்த 3வது உள்ள நண்பர், நாங்கள் 3 பேர் நாங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 1 மணி நேரம் முழங்கால ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் 11வது 12வது வகுப்பு படிக்கும் போது 3 பேரும் வாலிபர்கள் முழங்காலில் 1 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் வீடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம். அந்த 1 மணி நேரம் நாங்கள் 3 பேரும் முழங்காலில் இருக்கும் போது தாரையாக கண்ணீர் ஊற்றும். எதுக்காக நாங்கள் ஜெபிப்போம் தெரியுங்களா? ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காக எங்களுக்காக ஜெபிச்சதே கிடையாது. ஆண்டவர் அறிவார். அதை என்னோட ஜெபங்கள் 2ஆக தான் இருந்துச்சு. 1, ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிற எந்த இடத்துல, இந்த பட்டணத்தில் எங்களை பயன்படுத்துங்க, உமக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 2வது, ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாரம், ஆத்ம பாரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. கிறிஸ்துவை அறிந்த உடனே, அவர் அன்பு எங்களுக்குள்ள வந்த உடனே அந்த ஜெப பாரம், ஜெப சிந்தை எங்களுக்குள்ள தானா வர ஆரம்பிச்சிட்டு. வாலிபர்களா ஸ்கூலு முடிஞ்சா சுத்தம் போவாங்க. ஆனால் நாங்கள் 3 பேரும் முழங்காலில் நின்று அழுது ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு என்ன ஆண்டவர் மிஷனரியாக அங்கே பயன்படுத்துகிறார். என்னோட நண்பர்கள் வேற பணியில் இருந்தாலும் இன்றைக்கும் அவங்க மிஷனரி பணியில் அவங்க தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த பாரமுள்ள ஜெபமா, மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கூடிய. இந்த நேரமே சொன்னேன், இந்த பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கும் போதும் அவரோட சிந்தை எங்க இருக்குன்னா அங்க பாடுபடுகிற அந்த சபையை குறித்து அங்க இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய வட இந்தியாவில் சுவிசேஷத்து நிமித்தமாக அடிக்கப்படுகிறார்கள். நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் நவதா என்கிற மாவட்டத்திற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வார்ஸ்லிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு பணித்தளம் உண்டு. அந்த பணித்தளத்தில் எங்களுடைய ஆலயத்தை நான் கட்டிட்டு இருக்கும்போது அது லிண்டல் லெவலுக்கு வரும்போது அது இடிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுன்னா சாதாரணம் இல்லை, பயங்கர போராட்டங்கள் உண்டு. அங்கே தினேஷ் என்கிற நம்மளுடைய ஊழியர் அங்கே பணி செய்துட்டு இருக்கிறார், மிஷனரி. அவரும் அவருடைய மனைவி பிள்ளையும் அங்கே இருந்து, அங்கே தங்க இடம் கிடையாது, அந்த சிமெண்ட் மூடையெல்லாம் போடுகிற அந்த ஸ்டோர் அதில் தான் அவங்க அங்கே தான் தங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே தங்கி அந்த ஆலய கட்டுமான பணியை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, வேற இடம் இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்து அவங்களுடைய மனைவியோடைய தலையிலையும் அவர் தலையிலையும் வச்சு, அங்கே இருந்த செங்கல் அவருடைய மண்டையை உடைச்சு அங்கே இருக்கிற ஆலயத்தையும் இடித்து போட்டார்கள். அவ்வளோ இன்னைக்கு வந்து பல காரியங்கள் அங்கே எதிர்ப்புகள் அங்கே உண்டு. ஆனால் அதற்கு மத்தியிலையும் அங்கே ஒரு நாளும் அந்த பணித்தளத்தை விட்டு போகாமல் இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால அந்த ஆலயம் இன்னைக்கு கட்டி முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. அதுக்கு பிரதிஷ்டைக்கு நான் தான் போயிருந்தேன் அந்த இடத்துல. அது எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, நம்ம பலவிதமான போராட்டங்கள் இன்னைக்கு வட இந்தியாவில் உண்டு. ஆனால் ஆண்டவர் அங்கே உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். அந்த நம்மளோட சகோதரர் தினேஷ் அவங்க அடிக்கப்பட்ட அந்த சூழல் நடந்த போது அந்த வார்ஸ்லிகஞ்ச் என்கிற பணித்தளத்திற்கு நான் போகிறேன். நான் போகிறதுக்காக நான் காலையில் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, அதுவும் ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி, அது வழியாக தான் அங்கே இடத்துக்கு போகணும். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லி அது நான் மேலடி என்னோட வாகனம் போகும்போது எய்த்தாப்புலேருந்து ஒரு குதிரை வண்டி அது நேராக வருது, சைடில் வந்துட்டு இருந்தது. திடீர்னு அது வழி மாதிரி என்னுடைய வாகனத்தில் மோதுச்சு. அந்த குதிரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி 2 பெரிய கட்டை இருக்கும். அதில் அந்த ஒரு கட்டை என்னுடைய அந்த விண்ட்ஷீல்டை உடச்சி உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து என்னை அப்படியே உரசி பக்கத்தில் நிற்குது. அது ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் தள்ளி இருந்தால் கூட அது வந்த வேகத்தில் இடித்து இந்த மார்போட எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கும். அங்கே ஆண்டவர் என்னை ஜீவன் அங்கே காத்தாரு. ஆனால் அந்த வாகனம் அந்த அடித்த வேகத்தில் அது அப்படியே நகர்ந்து கீழே விழாமல், அந்த மலையிலேருந்து விழாமல் அங்கே எட்ஜில் வந்து அப்படியே நிற்கிது.
உடனே ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, அதற்கு முந்தின நாள் இரவு நான் வீட்டுல இருந்து நான் இருக்கும்போது சொப்பனத்துல ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார். அடுத்த நாள் நான் போகும்போது இப்படி ஒரு குதிரை என் மேல என்னை இடிக்கிறதாகவும், நான் மலையிலிருந்து கீழே விழுந்து நான் சாகலன்னு தெரிஞ்சு அதை என் மேல இன்னும் பாயறதையும் ஆண்டவர் நைட்லாம் சொப்பனத்துல காமிச்சிருந்தார். ஏற்கனவே ஆண்டவரோட கூட அந்த காரியத்தை காமிச்சிருந்தாரு. அப்போ ஆண்டவர் நான் துதிக்க ஆரம்பிச்ச, ஆண்டவரே என்னை காத்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, எனக்கு ஒரு ஃபோன் வருது. எனக்கு நான் அறிந்த ஒரு அக்கா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறவங்க, எனக்கு நல்லா அறிந்தவங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நான் உங்களுக்காக இரவுல ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலையிலேயும் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார், அதற்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க ஜீவன் காக்கப்படணும்னு சொல்லி நேற்று இரவு இன்னைக்கு காலை ஜெபம் பண்ண என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கேட்குறாங்க. அப்போதான் நான் சொன்னேன், அக்கா உங்க ஜெபத்துக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரை, இப்பதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து நான் இன்னும் வானத்தை விட்டு கூட நான் கீழே இறங்கல, ஆனா ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை கேட்டு இந்த இடத்துல என்ன ஜீவனை காத்து கொண்டார் நான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பனித்தளத்துல போராட்டம் உண்டு, மிஷனரிகள் அடிக்கப்படுகிறாங்க, அங்க போகிற எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருந்தது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுங்களா? அப்படிப்பட்ட இடங்களுக்கு, அப்படிப்பட்ட நம்ம செய்கிற இந்த ஊழியங்களுக்கு, மிஷனரி பணிகளுக்கு ஜெபங்கள் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்துல என்னோட வேண்டுதல் ஒண்ணு தான், நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க நான் சொல்லல, ஆனா வாரத்துல ஒரு முறையாவது நீங்க உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் எடுத்து, நீங்க தனி நபராக மாத்திரமல்ல, ஒரு குடும்பமாக முடிஞ்சா குடும்பமா, இல்ல உங்களோட கூட அறிந்தவர்கள் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம், இல்ல உங்க தெருவில் இருக்கலாம், அவங்களையும் நீங்க சேர்த்து வைத்து வாரத்துல ஒரு நாளாவது மிஷனரி ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோட ஜெபங்களை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வாரத்துல ஒரு நாளாவது நான் அந்த மிஷனரி ஊழியக்காக ஜெபிப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். முடியலன்னா வேண்டாம், ஓகே. அவங்க கரங்களை ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி காரியங்களுக்காக ஜெபிங்க, உங்களுடைய ஜெபங்களுக்கான பல பதில்கள் ஆண்டவர் அங்கே கொடுத்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்னோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது அவரை நான் தேடுகிறேன்னு சொன்னா எனக்காக மாத்திரமல்ல, விசேஷமாக நான் மற்றவர்களுக்காக, நற்செய்தி நிமித்தமாக பாடுபடுவர்களுக்காக, இப்படிப்பட்ட இடங்களில் பணி செய்கிறவர்களுக்காக என்னோட ஜெப வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை நடக்க தேவன் உதவி செய்யட்டும். அதே போல இன்னொரு அடையாளத்தை நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுகிறார். என்ன சொல்றாரு வாசிக்கலாம், திருப்பி வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் அதனுடைய வாசிங்க, அதனுடைய 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2:21. பிலிப்பியர் 2:21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். உத்தம குணத்தை நீங்க அறிந்திருக்கீங்க. இங்க 2 பேரை குறிச்சு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அவனை சொல்றேன். என்ன சொல்றாரு தெரியுங்களா? மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியதை தேடாம தங்களுக்குரியதை தான் தேடுகிறார்கள். உங்க பக்கத்துல உங்களை பார்த்துருங்க, திரும்ப இந்த கேள்வி கேளுங்க பார்க்கலாம். நீங்க எதை தேடுறீங்கன்னு கேளுங்களேன். கேளுங்க, எதை தேடுறீங்க? அவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னது? நான் எவ்வளவோ சபைகள்லாம் ஸ்தாபிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தியிருக்கிறேன், ஆனா எல்லாரும் எதை தான் தேடுறாங்களா? தங்களுக்கு உரியதான் தேடுறாங்க. அப்ப ஆனா நான் யாருக்கு உரியதை நான் தேட அழைக்கப்பட்டிருக்கேன்? நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தா நான் கிறிஸ்துவுக்குரியதை நான் தேட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. I'm called to seek the interest of Christ. அவருடையவைகளை நான் தேட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது நான் செய்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இங்க 2 நபர் அங்க காண்பிக்கிறார். நான் வேகமா அதை சொல்லுகிறேன். ஒன்னு தீமோத்தேயுவை குறித்து அங்க சொல்றாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் வசனங்களை தாண்டி நீங்க வாசிச்சீங்கன்னா எப்பாப்ராதீத்துவை குறித்து அவர் அங்க சொல்றாரு. நான் கிறிஸ்துவுக்குரியதை நான் தேடினா அது எப்படி அடையாளப்படுங்கிறதுக்கு இந்த 2 பேர் நல்ல சாட்சி. ஏற்கனவே நான் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சிறையில் இருக்கிறார் நான் சொன்னேன். அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபை கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்புறுத்தப்படுகிறது நான் சொன்னேன். இங்கே பவுல் தன்னுடைய சிறையிருப்பை குறித்து யோசிக்காம அந்த பிலிப்பு பட்டண சபையை குறித்து யோசிச்சதுனால அவருக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதினது மாத்திரமல்ல, தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவினுடைய கைகளில் இந்த நிருபத்தை கொடுத்து, நீ போய் அவர்களுடைய காரியங்களை விசாரித்து அவர்களை உற்சாகப்படுத்த அவர் அனுப்பி விடுறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவ நிமித்தமா பாடு அனுபவிச்சாலும் போராட்டம் அனுபவிச்சாலும் அந்த பிலிப்பு சபை என்ன செய்ய தெரியுங்களா? பிலிப்பு பட்டண சபை என்ன செய்ய தெரியுங்களா?
அவங்க தங்களுடைய நெருக்கத்தை குறித்து யோசிக்காம நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலனை சிறையில் வச்சிருக்கிறாங்கன்னு அறிஞ்சதுனால எப்பாப்ரா தீத்து என்று சொல்லக்கூடிய இன்னொரு சீஷனுடைய கரங்களில பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவையானவைகளை கொடுத்து அவங்க வழி அனுப்புனாங்க. நான் கிறிஸ்துவுக்குரியதை தேடனா நான் எனக்குரியதை நான் தேடாம கிறிஸ்துவின் நிமித்தமா பாடுபடுகிற மற்றவர்களை குறித்து நான் தேட நிச்சயமாக என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை முதன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பவுல் தன்னை குறித்து யோசிக்காம அந்த சபையை குறித்து அங்க யோசிக்கிறாரு. அவர்கள் தங்களுடைய நிந்தையை குறித்து யோசிக்காம சிறையில் இருக்கிற அவரை குறித்து யோசிக்கிறாங்க. எவ்வளவோ பேர் நான் சொன்ன மாதிரி வட இந்தியாவில் போராட்டத்திலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அங்கே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களால் முடியும்னு சொன்னால் அப்படிப்பட்ட மிஷனரிகள் இடத்துல நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் இடத்துல நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் அவங்களுடைய தொடர்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் அவங்கள இடத்துல பேசி ஒன்னே ஒரு காரியம், பிரதர் கவலைப்படாதீங்க, எவ்வளோ உங்கள் போராட்டத்தில் நான் போனால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்க, அது அவங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நான் கிறிஸ்துவுக்குரியதை நான் தேடினா அது என்னோட வாழ்க்கை அது எப்படி அடையாளப்படும் இருக்கு. நல்ல ஒரு சாட்சி. போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் நான் நேபாளுக்கு போயிருக்கும்போது, எல்லா மாதமே நான் போகிறேன்னு நான் சொன்னேன். டிசம்பர் மாதங்களில் 3 வருஷமாக தொடர்ந்து 3 வருஷமாகவே அங்கே இருக்கக்கூடிய புதிய பணித்தலங்களில் புதிய இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான காரியங்கள் நான் செய்து கொண்டு வருகிறேன். அதில் 2023ஆம் வருஷம் 10 புதிய இடங்களில் நேபாள் தேசத்திற்குள்ள நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால 2024 5 புதிய பணித்தலங்களை ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தார். அதே போல 2024லையும் 10 இடத்தை நான் பிளான் பண்ணி 12 இடத்துல புதிய இடங்கள்ல சுவிசேஷத்தை திறந்த வழியில அறிவிக்க தேவன் கிருபை செய்தான். ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபை. ஒரு இந்து தேசமா அடைக்கப்பட்ட தேசமாக இருந்த அந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் கொடுத்துட்டே வர்றார். அப்படி காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறாரு. நான் 3 வருஷமா அங்கே போகிறேன் நான் சொன்னேன் டிசம்பர் மாதங்களில். அது கிறிஸ்மஸ் நாட்களில். கிறிஸ்மஸ் நாட்டில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் நான் கூட்டிகிட்டு போவது உண்டு. அவங்களுக்கு அது விடுமுறை நாட்கள். என் மனைவி வந்துட்டு எங்களுடைய ஜெம்ஸனுடைய ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு மிஷினரி ஆசிரியராக இருக்கிறாங்க. அது அவங்க விடுமுறைனால எங்களுடைய விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் எடுக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் கூட கிறிஸ்மஸாக இருந்தாலும் பண்டிகைகள் நாட்களாக இருந்தாலும் சரி, நமக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேலை உண்டு, அவரோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனால் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு நான் நேபாளுக்கு தான் நான் போகிறேன். நான் போன வருஷம் என் பையன் என் இடத்துல கேட்டான். அவனுக்கு 7 வயது ஆகிறது. அதுவும் ஒரு சாட்சி தான். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய திருமணத்திற்கு பின்பு 10 வருஷம் கழித்து ஆண்டவர் எங்களுக்கு அந்த பிள்ளையை எங்களுக்கு கொடுத்தார். இல்லை 10 வருஷம் நாங்கள் காத்திருந்தோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்கு கொடுத்தாரு. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இந்த வருஷத்தில் இந்த மகனை கொடுப்பேன், இந்த பேருன்னு சொல்லி அவனோட பேர் வர்தான் அப்படின்னு அவன் பேரை வச்சிருக்கிறோம். அது வர்தான் அப்படின்னா அது இந்தி பேர். அதோட பேர் அர்த்தம் என்னன்னா கர்த்தருடைய ஈவுன்னு அர்த்தம், காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த சாட்சி நான் சொல்வது உண்டு. என்னன்னா, நான் அவர் வாக்கு பண்ண அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாமதங்கள் ஆகலாம், ஆனால் அவருடைய நேரத்திற்கு நான் காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்கு நான் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய நேரத்திற்கு அவருடைய சித்தத்திற்கு நீங்க காத்திருக்கணும். இல்லை நம்ம நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்வோம், என் நேரத்தில் ஏன் விருப்பம் நடக்கணும். அங்கதான் பிரச்சனையே வருது. என் நேரத்தில் ஏன் விருப்பம் இல்லை, அவருடைய நேரத்தில் அவருடைய சித்தம் நடக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எந்த விஷயத்திலுமே நீங்க பதற மாட்டீங்க. 10 ஆண்டு காத்திருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் காத்திருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை எங்களுக்கு கொடுத்தார். போன வருஷம் என் பையன் என் இடத்துல கேட்டான், டாடி 2 வருஷமா நம்ம நேபாளுக்கு தானே போனோம், இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ்க்கு எங்கே போக போகிறோன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், இந்த வருஷமும் நம்ம நேபாளுக்கு தான் போக போகிறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா இவ்வளோ சந்தோஷப்படுறானேன்னு கேட்டேன். ஏன் நீ சந்தோஷப்படுறான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னால் அவன் ஒரு காலையும் சொன்னது என்னென்னா, பீகாரில் உங்களுக்கு மோமோ அப்படின்னு ஒன்று கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. சிவகாசியில் இந்த மோமோ கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நிறைய ஊரில் இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. அவன் சொன்னான், டாடி எனக்கு பீகாருடைய மோமோவோட நேபாளுடைய மோமோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. அப்போனா அவன் கேட்டான், அம்மா அப்போ நீ என் கூட நீ சுவிசேஷம் சொல்ல வரல, மோமோ சாப்பிட தான் நீ வரியா அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இல்லை டாடி நான் அதுக்காக மாத்திரம் வரல, இன்னொரு வேலைக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னு கேட்டால், 2023 10 புதிய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கும் போது அங்கே ரொம்ப ஏழ்மையான மக்கள் உண்டு. அங்கே இடங்கள்லாம் என் பையன் ரொம்ப சாதாரணமாக பழகிடுவான், நல்லா பழகிடுவான், பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவான், விளையாட ஆரம்பிச்சிடுவான்.
அவன் எல்லாம் விளாண்டுருக்கான். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க, நான் போகிற இடங்கள் எல்லாம் அங்கே சின்ன பிள்ளைங்களோட விளாண்டுருந்துருக்கான். அப்போ அவன்கிட்ட சொன்ன காரியம், விளையாடும் போது பார்த்தேன் டாடி, எல்லாருமே அவங்கள்ட்ட ஒன்றுமே விளையாட்டு ஜாமான் கூட இல்லை, ரொம்ப சாதாரண ஏதோ உடஞ்சி போன பொருளெல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் எனக்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குல்ல, நான் அதில் பாதியை எடுத்து கட்டி வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் நேபாளுக்கு உங்களோட நான் வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா 7 வயசு தான், சின்ன பிள்ளைங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற விளையாட்டு ஜாமாங்கிறத ரொம்ப அது ஒரு பத்திரப்படுத்தி வைக்குங்க இல்லை? வீட்டில் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்குங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டானுச்சு. என்னன்னா, நான் மிஷினரியா என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, என் மனைவியும் ஒரு மிஷினரி இருக்கிறது இல்லை, சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் எனக்குரியது எனக்குறது அல்ல, நான் மற்றவர்களுக்காகங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வந்துருச்சுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் மற்றவர்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட வாழ்க்கையோட மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அது கடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காக அந்த வாழ்கிற வாழ்க்கைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, எனக்குரியதை நான் தேடாம அவருக்குரியதை நான் தேட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாம சாட்சியா நான் சொல்றேன், நான் ஒவ்வொரு முறையுமே என்ன சொல்றேன், வேற இடங்கள்ல நான் போய் ஊழியெல்லாம் செய்யும் போது என்னோட குடும்பத்தை விட்டு நான் அதிக நேரங்களில் வெளியே தான் இருக்கிறேன். ரொம்ப கம்மியான நாட்கள் தான், மாதத்தில் 10 நாள் கூட இருந்தாலே கூட கஷ்டம்தான். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா என் பையனுக்கோ மனைவிக்கோ இதை குறித்து எந்த சங்கடமும் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்காக அல்ல, அது கிறிஸ்துவுக்கான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் தூரம் எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்கன்னா கூட வீட்டிலேருந்து ஃபோனை பண்ணி, எங்கே போயிட்டீங்க, அவங்க நான் டீயை குடிச்சோன்னு, அந்த டீயை நீங்கள் வீட்டில் வந்து குடிக்கக்கூடாதா, ஒரு ஜெப கூட்டத்திற்கு போனேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் மாதமாக வெளியே தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் என்னென்னா, ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிற போது அது அவரை நம்ம முக்கியப்படுத்தினா மற்ற காரியங்கள்லாம் சாதாரணமாக மாறிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஒரு அடையாளத்தை நான் காட்டி நான் முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பி வாசிங்க அதே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், அவருடைய வாசிச்ச அந்த 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1:3. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். இங்கே இந்த சபையை குறித்து அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நான் கிறிஸ்துவுக்குரியதை நான் தேடினா, நான் கிறிஸ்துவை தேடினா அது ஒரு முக்கியமான அடையாளம் என்னன்னு அந்த சபையை குறித்து அவர் சொல்றார். என்னது, எந்த நாளில் அவங்களுக்கு சுவிசேஷம் அந்த மக்களுக்கு போனுச்சோ அந்த நாளில் இருந்து, அங்க வசனம் ரொம்ப அழகா இருக்கு, அந்த திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும். இந்த எங்க ஆங்கில வேதாமத்தில் இருக்கு, from the first day, என்னைக்கு இயேசு அவங்க வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கே அவங்க அந்த சுவிசேஷ வேலையில உடனாளிகளாக மாறி போனார்கள். அல்லேலூயா. உடன் வேலையாட்களாக மாறி போனாங்க. வசனம் ஆங்கிலத்தில் பார்ட்னர்ஸ் ஆஃப் த காஸ்பல். அப்போ என்ன, இந்த சபைக்கு தெரியும், எனக்கு வந்த இந்த சுவிசேஷம், எனக்கு வந்த இந்த நற்செய்தி, நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு எனக்குரியது மாத்திரமல்ல, இது நான் மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், இந்த சுவிசேஷ வேலையில் எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு தன்னை ஈடுபடுத்தின ஒரு நல்ல சபை. அதனால தான் அவங்களுக்கு இந்த எழுதி அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்னைக்கு நற்செய்தி உங்களுக்கு வந்துச்சோ அந்த முதல் நாளில் இருந்து இந்த வேலையில், இந்த சுவிசேஷ வேலையில், நற்செய்தி பணியில், இந்த மிஷனரி ஊழியத்தில் நீங்கள் பங்காளிகளாக மாறிட்டீங்க. யூ பிகேம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் உங்களோட என்னோட கூட அவர் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நான் அவரை நான் நேசிக்கிறேன், அவருக்காக நான் வாழ்றேன்னு சொன்னா அவருடைய சுவிசேஷ பணியில நான் பங்காளியா ஆகிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அது பின்னாடி ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். நான் போன வருஷம் நான் நேபாளுக்கு நான் போனேன்னு சொன்னேன். அங்க தேவன் செய்த ஒரு அற்புதத்தை மாத்த நான் சொல்லுகிறேன். ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் அங்க நடத்தினார். அதுல ஒரு நிறைய சாட்சிகள் அதுல அடங்கி இருக்குது. நான் பல வருடமாக, இந்த 25 வருஷமாகவே பல ஊர்களில், பல இடங்களில், கிராமங்களில், பட்டணங்களில் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். ஆனால் போன வருடம் டிசம்பர் 24, 2024 அது நடந்த அந்த சம்பவம் என்னையே பயங்கர ஆச்சரியத்துக்குள்ளானுச்சு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அடைக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்துச்சு. இன்னைக்கு திறந்த வாசல் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கே பைரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணித்தளத்தில் முதல் முறையாக நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு ஊர், சுற்றிலும் காடு. நீங்கள் போனீங்கன்னா சுற்றி காடு. டிசம்பர் மாதம்னா பயங்கரமான குளிர். அதற்கு மத்தியில் குடும்பமாக நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே இருக்கிற எங்களோட மிஷினரி, எங்கள் அமர்னு சொல்லி ஒரு மிஷினரி உண்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மனைவி வியாதியில் மரித்து போனார்கள். 3 பிள்ளைகள் அவருக்கு. இந்த 3 பிள்ளையுமே பீகாரில் இருக்கக்கூடிய எங்களுடைய 3 தனித்தனி ஹோம்ஸில் போட்டிருக்காங்க. அந்த எந்த பிள்ளையுமே ஒன்றா கிடையாது, தான் அவர்கிட்டையும் கிடையாது. ஆனால்
அவருடைய ஒரே ஒன்று, நான் பிள்ளைங்களை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்னால் அந்த சுவிசேஷ வேலையை செய்ய முடியாதுன்னு எங்கள் ஹோமில் அவர் போட்டுட்டது மாத்திரமல்ல, அவருடைய அர்ப்பணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என் வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஊழியர். அவரை தான் அந்த பணித்தளத்தில் போய் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு மேடையில் ஏறி நற்செய்தி அறிவிச்சிட்டு இருக்கிறேன். முழு கிராமமுமே அந்த சுவிசேஷம் கேட்க வந்திருந்தாங்க. ஒரு 350-400 பேர் இருப்பாங்க. கிராமத்தில் ஒரு ஆளுமே இல்லை, எல்லாம் வந்தாச்சு. அந்த இடத்துல வந்துட்டாங்க, அந்த மைதானத்தில் வந்து எல்லாம் கூடி இருக்கிறாங்க. நான் நற்செய்தியை நான் அறிவித்து நான் அந்த இடத்துல ஆல்டர் கால் கொடுக்குறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான காரியத்தை நான் ஆல்டர் காலை நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே அப்படி நான் பார்த்ததில்லை. ஒரு நபர் கூட அங்கே இல்லை, எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. ஒரு ஆள் உட்காரல, அத்தனை பேரும் முன்னாடி வந்து அவ்வளோ கண்ணீரோடு கூட அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் எனக்கு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, முதல் முறையாக சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த கிராமத்துக்கூட தலைவி, அங்கே தலைவன், அங்கே தலைவி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அம்மா முக்கியான்னு நாங்கள் சொல்லுவோம். நான் மேடையிலேருந்து இறங்கி வந்த உடனே அவங்க ஓடி வந்து என்னிடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒரு நிலத்தை எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே காமிச்சு அவங்க சொன்னது, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டித்தாங்கன்னு அன்னைக்கு அவங்க ஒரு இடத்த எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரே இரவில் அந்த முழு கிராம மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கே ஒரு இடத்த கொடுத்து எங்களுக்கு ஆலயத்தை கட்டி தாங்கன்னு சொன்னது அன்னைக்கு தான் முதல் முறையாக நான் என்னோட வாழ்க்கையில் பார்த்தேன். அவங்க இன்னும் போக விடலை. என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு, பயங்கர குளிர், சுற்றி காடு, அங்கே நான் வாகனம் போகிறதுக்கான வசதி இல்லை, பல மைல் தூரம் நாங்கள் நடந்து தான் நாங்கள் போக வேண்டி இருந்துச்சு. ஆண்டவருடைய அற்புதத்தை அன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு இடையில எப்படி இவ்வளோ ஒரு கிரியை அங்கே நடந்துச்சுன்னு எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு அம்மா ஓடி வராங்க, அவங்களோட மகளை இடத்துல கொண்டு வந்து, ஐயா, இது நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அவங்க மகளுக்கு காசு நோய் 1.5 வருஷமாக இருந்து அவள் கோமாவுக்கு போயிட்டான். கோமாவில் போய் டியூபர்குலோசிஸ் முத்தி, காசு நோய் முத்தி கோமாவில் போய் இருந்திருக்கிறா. அதே வாரம், போன வருஷம் அந்த டிசம்பர்னுடைய அந்த கடைசி அந்த வாரத்தில் கோமாலேருந்து 1.5 வருஷத்திற்கு அப்புறம் எழும்பி இருக்கிறான். கோமாலேருந்து வெளியே வந்த அந்த பிள்ளை வாய் திறந்த உடனே, கண் திறந்த உடனே வாயிலிருந்து அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இது சொல்லும் போதே எனக்கு புல் இருக்குது. ஏசு 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 ஏசுன்னு சொல்லி வாய் திறந்திருக்கு அவளுக்கு. அவங்க அம்மாவுக்கோ அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கோ ஏசுனா என்னன்னு தெரியல. விசாரிச்சிருக்கிறாங்க, என்னன்னு ஒன்றும் புரியல. அப்போதான் நான் போய் அந்த இயேசு தான் உங்க ரட்சகர், அவர் தான் உண்மையான தேவனை அறிவிக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்? நம்ம நற்செய்தி அறிவிக்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல ஆண்டவர் தன்னுடைய வேலையை அங்கே செய்திருந்தார். உங்களை என்ன ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருடைய அந்த நற்செய்தி பணியில், ஆண்டவருடைய சுவிசேஷ பணியில் உங்களை ஈடுபடுத்தி மாத்திரம் நீங்கள் பாருங்கள், அவர் செய்கிற பெரிய காரியங்களை நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால்தான் இந்த பிலிப்பு அந்த பட்டணத்தை குறித்து அவர் சொல்கிறாரு, என்னைக்கு சுவிசேஷம் உங்களுக்கு வந்துச்சோ அன்னைக்கே அந்த வேலையில் நீங்கள் தங்களை அவங்களுக்கு ஈடுபடுத்திட்டாங்களாம். அன்னைக்கும் அந்த பைரியாங்கிற அந்த கிராமத்தில் சுவிசேஷம் போனதுக்கான சாட்சியை நான் சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா, இந்த நிலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த நிலத்தை நாங்கள் இலவசமாக தரேன், ஆலயத்தை மாத்திரம் எங்களுக்கு கட்டி தந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னோட ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் நேசிச்சு எனக்காக வாழ்றதுக்கல்ல, அவருக்காக வாழ்றதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு. அவருடைய நேசம் பவுல் சொல்றது போல, என்னை நெருக்கி ஏவுச்சுன்னு சொன்னா எனக்காக நான் வாழ மாட்டேன், அவருக்காக நான் வாழுவேன். என்னோட ஜெப வாழ்க்கை வித்தியாசப்படும், என்னுடைய நான் தேடுகிற காரியங்கள் வித்தியாசப்படும், என்னோட சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் வித்தியாசப்படும், நான் மேன்மைப்படுத்துகிற முதன்மைப்படுத்துகிற காரியங்கள் மாறி போகும். நான் எல்லாவற்றிற்கும் மேல அவருடைய சுவிசேஷத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையாக நான் எடுத்து அந்த பணியை நிச்சயமா நான் செய்ய ஏதாவது ஒரு விதத்துல நான் ஈடுபடுத்தி தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கிருபையில பார்த்தீங்கன்னா, அங்க வட இந்தியாவில் நட்டுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் உண்டு. அவங்க யாருன்னா 15 தலைமுறை விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்லி இந்த சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். 15 தலைமுறை. இதுல எனக்கு முன்னாடி அந்த ஊர்களில் பணி செய்தவங்கலாம் அகஸ்டியகுமார் அண்ணனுடைய செய்திகளை ஒரு வேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவங்க ஆதி நாட்களிலேயே அந்த கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்க முயற்சி செய்து முடியாம அந்த கிராமங்களுக்கு வெளியே வந்து முழங்காலில் கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படி விபச்சாரத்தில் இருக்கிற அந்த சன்னதி எப்படியாவது திருப்பணுமேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால 11 அப்படிப்பட்ட கிராமங்கள் நம்ம ஊழியங்களை ஆரம்பிச்சு 900 பிள்ளைங்களை நம்மளோட பராமரிப்பில் கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் இன்னைக்கு விபச்சாரத்திலிருந்து காக்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரங்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை இன்னைக்கு மாற்றி இருக்கிறாரு. அதிலிருந்து போன வருஷம் இல்லை 2023 முதல் முறையா
ஒரு அந்த ஊர்ல, அது அம்பரிட்டோலான்னு சொல்ற ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊர்ல, இவங்க யாருக்குமே அப்பா யாருன்னு தெரியாது. அந்த விபச்சாரத்துல பிறந்த அந்த 2 பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களிடத்துல படிச்ச அந்த பிள்ளைங்களுக்கு 15 தலைமுறை தாண்டி முதல் திருமணத்தை நடத்தி வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். முதல் திருமணம் அந்த சமுதாயத்திலே நடக்காது. நல்லா படிச்சுட்டாங்க 2 பேருக்கும். அந்த பிள்ளை எங்கள்கிட்ட நர்சிங் படித்தா, அந்த பையன் எங்கள்கிட்ட ITI முடிச்சு எங்கள் வேதாம் கல்லூரியில் படித்தான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க முடியும். ஆனால் அவங்க 2023 அண்ணனும் நானும் தான் திருமணத்தை நடத்தி வச்சோம். அது முடிக்கும் போது அந்த இடத்துலையே அண்ணன் கேட்குறாங்க, உனக்கு நல்ல வேலை இருக்குப்பா, நீ எங்கே போகிற, நீங்கள் 2 பேரும் எங்கே செய்ய போகிறீங்கன்னா, திருமண ஆராதனையிலேயே 2 பேரும் கண்ணீரோடு அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா, இந்த கிறிஸ்து இயேசு மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நானும் விபச்சாரத்தில் தான் போயிருக்கணும். இந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். எங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்கள் ஊருக்கு எங்களை அனுப்புங்க, அங்கே எங்களை மிஸ்டரியாக வைங்க, அங்கே மக்கள் மத்தியில் நாங்கள் பணி செய்ய விரும்புவோம். அப்போ நான் கிறிஸ்துவை நான் தேடினேன், அவருக்காக வாழ்ந்தேன், அவரோட அன்பை என்னை நெருக்கி ஏவச்சுன்னு சொன்னால் இந்த பிலிப்பு சபையை போல அந்த சுவிசேஷ வேலையை நான் செய்யாமல் இருக்க முடியாது. அதற்கு நான் உடன்பட்டு அதில் அந்த பணியில் நான் இணைச்சுக்கொள்ளலாம் இருக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம், இருக்கிற இடங்களில் நம்ம முழங்காலில் வர முடியும்னு